பாப்பா நல்லபடியாக குழந்தை பிறந்தா வந்து வேண்டுதல் வச்சுருந்தோம். அது குழந்தை நல்லபடியாக பிறந்துச்சு. அதால் வேண்டுதல் வைக்கிறோம். இது எப்போ வச்சீங்க வேண்டுதல்? இப்போ வேண்டுதல் வந்து வச்சு எத்தனை நாள் கழிச்சு உங்களுக்கு குழந்தை பிறந்துச்சு? இப்போ வேண்டுதல் இப்போ எப்போ நிறைவேற்றிருக்கீங்க? இல்லை, எங்களுக்கு உடனே கல்யாணம் ஆனோடனே வேண்டுதல் வச்சோம். உடனே கல்யாணம் ஆயிடுச்சு பாப்பாவுக்கு. அதால் வேண்டுதல் வந்து நிறைவேற்றி வைக்கிறோம். இதான் உங்க பாப்பா அம்மா. இப்போ இதுதான் தொட்டில போட போறீங்களா பாப்பாவை? போட போறாங்களா? என் பேர் ஆனந்தி, திருவண்ணாமலை மாவட்டம். நான் போந்திலிருந்து வந்திருக்கேன். எனக்கு நல்லபடியாக குழந்த பிறந்துக்கணுன்ட்டு அண்ணன் வேண்டிக்கினாங்க. நல்லபடியாக குழந்த பிறந்துருச்சு. கல்யாணம் ஆகி 6 மாதத்தில் குழந்த பிறந்துருச்சு. அடுத்து என்ன வேண்டுதல் வச்சிருக்கீங்க? குழந்தை பிறக்கணும்னு சொன்னீங்க, குழந்தை பிறந்துருச்சு. அடுத்து என்ன வேண்டுதல் வச்சிருக்கீங்கம்மா? இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம் இந்த கோவிலுக்கு. அடுத்தது நல்லபடியாக தொட்டில் முடிஞ்சிச்சுன்னா தீபம் முடிஞ்சு மலை சுத்த வருவோம் திரும்பவும். திருவண்ணாமலை பகுதி முழுவதுமே மக்கள் கூட்டம் தான் காட்சியளிக்கிறது. ஆனால் வந்து தற்போது நாம் இருக்கும் இந்த பகுதியில் வந்து மக்கள் நடமாட்டம் இல்லை. ஏனென்றால் இங்கு வந்து கரும்புகள் விற்பனை, கரும்பு கட்டில் தொட்டில வந்து கெட்டி ஊர்வலமாக செல்ல வேண்டும் என்பதற்காக அந்த நேர்த்தி கடனை செலுத்தும் பகுதி என்பதால் வந்து இங்க மக்கள் நடமாட்டமே எதுவுமே இருக்கக்கூடாது என்று போலீசார் அறிவுறுத்தி பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. கரும்பு விற்பனை, அதே போல் வந்து நேர்த்தி கடன் செலுத்தும் பக்தர்கள் மட்டும்தான் நீங்க இருக்கணும், மற்றபடி யாரும் இருக்கக்கூடாது என்பதற்காக திருவண்ணாமலை பகுதியில் இந்த பகுதியில் மட்டும்தான் தற்போது கூட்டம் இல்லாம இருக்கிறது. நேர்த்தி கடன் செலுத்தும் பக்தர்கள் வசதிக்காக இந்த நடைமுறையை போலீசார் வந்து பின்பற்றியிருக்கிறார்கள். இது ஒரு புறம் இருக்க, அண்ணாமலையாரை தரிசனம் செய்வதற்காக ராஜகோபுரம் மாடவீதியில் ஏராளமான பக்தர்கள் வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். மாடவீதி முழுவதும் சுற்றி அண்ணாமலையாரை தரிசனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். தற்போது தனது குழந்தையை தோளில் சுமந்து கொண்டு பக்தர் ஒருவர் வந்து கொண்டிருக்கிறார். அவரிடம் கேட்கலாம், நீங்க எங்க இருந்து வாரீங்க? அண்ணாமலையாரை பாத்தீங்களா? எதுக்காக உங்க பிள்ளைய வந்து தோல்ல வச்சிருக்கீங்க? திருவண்ணாமலை தாங்க, சொந்த ஊர் திருவண்ணாமலை தான். இந்த மாடவீதி சுத்தத்தை வழக்கம், அதனால வந்து ஃபேமிலியோட மாடவீதி சுத்திட்டு வரோம். நாங்க திருவண்ணாமலை தான், எப்போதும் சுத்தலாம். இன்னைக்கு இவ்வளவு கூட்டத்தில் வாரீங்களா? என்ன வேண்டுதல்? வேண்டுதல் எதுவும் இல்லை, இந்த கார்த்திகை தீபத்து ஸ்பெஷல் டேலுக்கு வந்து வந்தா நல்லது நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக வரோம். நாங்க என்ன வேண்டுதல் வச்சிருக்கீங்க இந்த வருஷம்? பசங்க நல்லா இருக்கணும்னு வேண்டியிருக்கோம், எல்லாரும் நல்லா இருக்கணுன்றதுக்காக வேண்டியிருக்கோம். அம்மா, நீ எங்க இருந்து வரீங்க? நீ எங்க இருந்து வரீங்க? என்ன வேண்டுதல் வச்சிருக்கீங்க ஐயா கிட்ட? நாங்கள் தஞ்சை மாவட்டத்திலேருந்து வரோம். நாங்கள் ஒரு 20 வருஷமா வந்துட்டு இருக்கோம். என்ன நினைக்கிறோமோ அதை கடவுள் செஞ்சு கொடுக்குறாரு நம்மளுக்கு. அண்ணாமலை இருக்கிற பேர் தான் எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாருமே திருவண்ணாமலையில் கிரிவல பாதை சுற்றி வருவாங்க. நீங்கள் வந்து நம்ம மாடவீதி சுற்றி வராங்க. அப்படி என்ன வேண்டுதல் வச்சிருக்கீங்க? இல்லை, கிரிவலம் தான் சுற்றி வரோம். கிரிவலம் முடிச்சுட்டு மாடவீதி சுற்றி வரோம். அப்போ நீங்களாம் எங்கே வந்தீங்க? எல்லாருமே ஒரே குடும்பமாக வந்துகிட்டு இருக்கீங்க. நீங்களாம் வந்து என்ன வேண்டுதல் வச்சிருக்கீங்க? படிக்கிறீங்களா? என்ன பண்ணுறீங்க? படிக்கிறோம். நல்லா படிக்கணும்னு எனக்கு பிடிச்ச கடவுள்லாம் அது சிவனை தான் நினைப்பேன். ரொம்பவும் பிடிக்கும் சிவன்னா, அதனால சுற்றணும்னு நினச்சின்னு மலை சுற்றுறோம். உனக்கு பிடிச்ச கடவுள் சிவனா நினைச்சிருக்கீங்க. இதுக்கு முன்னாடி என்ன வேண்டுதல் வச்சிங்க? என்ன வேண்டுதல் வந்து உங்களுக்கு வந்து சிவன் கொடுத்துருக்காரு? இப்போ என்ன வேண்டுதல் வச்சிருக்கீங்க? நான் ஸ்கூல்லே நான் தான் ஃபர்ஸ்ட் வரணும்னு ஆசைப்படுறேன். அதே மாதிரி நல்லா படிச்சுன்னு இருக்கேன். கடவுள் எனக்கு அந்த மாதிரி படிப்பு நல்லா கொடுத்துருந்தா இருக்காரு இன்ன வரைக்கும். அது வரைக்கும் சந்தோஷம் எனக்கு. நீங்க எங்கேருந்து வரீங்க? நேற்று வரைக்கும் வந்து மழை பெஞ்சிச்சு, கூட்டம்லாம் வருவாங்களா, பக்தர்கள்லாம் எப்படி வருவான்னு பார்த்தாங்க. இப்போ வெயில் அடிக்குது. இப்போ நீங்க சாமியை பார்க்கறதுக்கு மாடியில் வந்திருக்கீங்க. மணல் எப்படி இருக்கு? மணல் நல்லா இருக்கு. மழை இல்லாம இருக்கனால நல்லா தரிசனம் பண்ணிட்டு போலான்னு வந்திருக்கிறேன். நீங்க என்ன ஒரு வேண்டுதல் வச்சிருக்கீங்க? மாடவீதி சுத்தி வரீங்க, என்ன வேண்டுதல் வச்சிருக்கீங்க? நாங்க குடும்பத்துக்கு நல்லா இருக்கணும்னு வேண்டலாம்னு வந்திருக்கிறோம். மழை தொடர்ந்து பெய்து கொண்டிருந்தது. எப்படி அண்ணாமலையாரை சந்திக்க போகிறோம் என்று ஒரு வேதனையில் இருந்தோம். தற்போது மழை விட்டு அண்ணாமலையாரே எங்களை தரிசனத்துக்கு அழைத்தது போல் இருக்கிறது. அந்த சந்தோஷத்துல நாங்க மாட வீதியில சுத்தி வந்து எங்க நேர்த்தி கடனை செலுத்தி இருக்கோம். அண்ணாமலையாரை நினைத்து வழிபட்டால் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை உடனே நிறைவேற்றுவார். அந்த அடிப்படையில் தான் நான் படிப்பில் வந்து முதல் மார்க் வரணும் என்று நினைத்தேன். அது முதல் மார்க் வந்து செய்து கொடுத்திருக்கிறார். அடுத்த இந்த வருடமும் நான் 2-3 வேண்டுதலை வைத்திருக்கேன். அதையும் அண்ணாமலையார் நிறைவேற்றி தருவார் என்று பக்தர்கள் மனமுருகி நம்மிடம் தெரிவித்தார்கள். ஒளிப்பதிவாளர் வெங்கட்டுடன் சன் செய்திக்காக மகாராஜா பாண்டி.